பாடல் எண் 1724. போது புனைகழல் பூமி அது ஆவது. இது முதல் அடி. இப்போ இறைவன் தான் அண்ட சராசரமாகவும் இருக்கார், அவருக்குள்ளே தான் அண்ட சராசரமே இருக்குது, நமக்குள்ளே இருக்கார். இதெல்லாம் தான் என்னென்னலாம் அந்த அண்டலிங்கத்தை உணர்ந்தாரோ திருமூலர், அதை எல்லாமே சொல்லிக்கிட்டே வரார் இல்லையா. அதுபோலவே வேறொரு தன்மையில் சொல்கிறார். போது புனை கழல் பூமி. போது அப்படின்னா மலர்கள் என்று பொருள். அதுவும் எப்படிப்பட்ட மலர்கள், நேரடியாகவே ஒரு மலர்னு சொல்லியிருக்கலாம். ஏன் போது அப்படின்னு சொல்கிறாருன்னா, இதை புரிஞ்சுக்கிறது எப்படின்னா கொஞ்சம் கடினம் தான் இந்த இடத்துல. இந்த கீரைகள் இதெல்லாம் சொல்லுவோம், கீரைகள் இலைகள் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த அப்போ தான் முளைச்சிருக்கும். இந்த இடத்துல பச்சை பசேல் அந்த இலை இருக்கும், அதுக்கு வந்து சத்து ஜாஸ்தி, இந்த இடத்துல வலிமை அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்ல முற்று பெற்ற தன்மையில் இருக்கக்கூடிய இலைகள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சத்து குறைவு, அதாவது இந்த இளமையாக இருக்கிறத விட அதுக்கு சத்து குறைவுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரியே அதே போல் தான் இந்த சிறு வயதில் கூட பாருங்கள், ஒரு 5 வயசு 10 வயசுலாம் உடம்புக்கு அதிகமான வலிமை இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதே வயதானவர்களுக்கு இல்லை, அறிவு முதிர்ச்சி அது அனுபவம் வேறு இருக்கும். ஆனால் இந்த வலிமை என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மலர்கள் என்று சொல்லப்படுவது ஆரம்ப நிலையில் அந்த பருவத்து அரும்புன்னுவாங்க, அப்போ தான் பூத்திருக்கும், அந்த வினாடி தான் பூத்திருக்கும். முன்ன பூத்து சில நேரங்கள் ஆனதுக்கு பின்பாக பேர் மாறிடும் இந்த இடத்துல. ஸோ அரும்பு பருவத்து மலர் அப்படின்னு சொல்லுவாங்க, மலரும் பருவத்து அரும்பு அப்படின்வாங்க. அதுதான் போது என்று சொல்லக்கூடியது. அது புனை கழல் அப்படிங்கிற. புனை என்றால் அழகு, பொலிவு, அலங்காரம், இதெல்லாமே புனை. இப்போ போது புனை அப்படின்னா மலர்கள் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய, ஆற்றலோ இருக்கக்கூடிய, அழகாக இருக்கக்கூடிய அந்த மலர் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மலர்களால் ஆன இல்லை அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கழல். கழல் என்றால் திருவடி, இறைவனுடைய திருவடி. அந்த திருவடி தான் எப்படி இருக்கான், பூமி அது ஆவது அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் இருக்கு இல்லையா, நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகமே இறைவனது திருவடியாகத்தான் இருக்கின்றதாம். அந்த பூமி, அந்த திருவடி எப்படி இருக்கா இந்த இடத்துல, ஒரு பூக்கள் அப்போதான் மலர்ந்த ஒரு பூக்கள் போல மிகவும் அழகாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் பூத்த பூக்கள் என்றால் அதில் வாசனை அதிகமாக இருக்கும். அப்போ ஏன் அந்த வாசனையை குறிப்பிடுறாரு இந்த இடத்துல அப்படின்னா, வாசனை எதை குறிக்கும்? ஒரு இடத்துல பூ இருக்குது, பூத்தோட்டம் இருக்குன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பூ வாசனையை நுகர்ந்தவனையே நம்மளுடைய மனம் வந்து அதுக்கு போயிடும். இங்கே எங்கேயோ பூத்தோட்டம் இருக்குது, வாங்க அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே போவோம். எவ்வளோ துன்பம் இருந்தாலும் சரி, அந்த துன்பம் எல்லாம் அந்த மனிதனை விட்டு அகன்று விடும். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த வாசனையை மட்டும்தான் அவன் அனுபவிப்பான், மனம் ஒருநிலைப்பட்டு நிற்கும். இந்த பூக்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. மருத்துவத்திலே கூட மலர் மருத்துவம் அப்படின்னு கூட இருக்குது, கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வாசனையை நுகரும் போதே உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே போக்கிறோம். இந்த வாசனையை நுகரும் போதே மனம் அதில் ஒருநிலைப்பட்டு நிற்கும். அந்த ஒருநிலைப்பட்ட மனமே அவருடைய நோய்கள்லாம் போக்குகின்றது. இந்த இடத்துல மலர் மருத்துவம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட இருக்குது. ரொம்ப இன்னும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. பூமியில் இருக்கக்கூடிய இறைவனது திருவடி தான் வாசனை இருக்குது. அப்போ அதை நாம் நுகரும் பொழுது என்ன ஆகும், இந்த இடத்துல இறைவனை விரைவாக நம் இந்த இடத்துல தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த இடத்துல நமக்கு இருக்குது. நாம் இந்த பூமியில் தான் இருக்கோம், இந்த நின்று இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, தரையில் நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, இது இறைவனது திருவடி. இதில் ஒரு இடத்துலையும் இறைவன் இருக்கார். இந்த இடத்துல இந்த ஒரு மண், கல், செங்கல் எல்லாத்துலேயும் அந்த இறைவன் இருக்கார். இந்த இறைவன் எப்படி இருக்கார், வாசனையை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் நுகர்வதற்கு தான் நாம் தயாராகலை, அதற்கான பக்குவம் இல்லாத நிலையில நம்ம இருக்கோம். என்ன வாசனை வருது, நம்முடைய மனம் எங்கே போகுது, ஆசைகளின் பின்னாடே. அந்த பொருளை எப்படி அனுபவிப்பது, இது என்னுடையது, நான், எனது என்ற எண்ணத்தினால் இருப்பதனால் அந்த பொருளில் இருக்கக்கூடிய வாசனை நம்மால் நுகர முடியவில்லை. அதனால் அதில் இறைவனுடைய நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதான் முதலடியில் சொல்கிறார், இந்த பூமியே இறைவனது திருவடியாக தான் இருக்குது, அது வாசனை மிக்க ஒரு மலர் போல இருக்கக்கூடிய திருவடியாகத்தான் இருக்கின்றது, நமக்கு தெரியவில்லை என்பது ஒன்று இப்படி தான் இருக்குது அப்படின்றார். ரெண்டாவது அடியில் மாது புனை முடி வானகம் ஆவது, இது ரெண்டாவது அடியில் சொல்கிறார். ஸோ பூமி இப்போ நம்ம நிற்கிற இடம், தொடர இடம், இதெல்லாம் இறைவனது திருவடின்னு சொல்லிட்டார். அப்போ மேல் பகுதி ஒன்று இருக்கணும்ல, அவருடைய உடம்பு, தலை, இதெல்லாம் இருக்கணும்ல, அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, மாது. மாது என்றால் யார் இந்த இடத்துல, இறைவி, ஆற்றல், சக்தி, சிவபெருமானோடு சரிபாதியாக இருக்கக்கூடிய ஒரு இறைவி. இப்போ நமக்கு கால் இருக்குது இந்த இடத்துல,
தலையும் இருக்குது இந்த இடத்துல. கால் வேற தலை வேறையா, ரெண்டுமே சேர்த்து ஒரு உடம்பு தானே இந்த இடத்துல. அதுபோல் இங்கே பாதம் பூமியாக இருந்துச்சுன்னா அப்போ மேலே பூமிக்கு மேலே என்ன இருக்குது? ஆகாச தத்துவம் இருக்குது இந்த இடத்துல. கீழே இருக்கிறது மண், மேலே இருக்கிறது நம்ம நிற்கிறதுக்கு மேலே அந்த வெற்றி இடத்துல இருக்கு இல்லையா, மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய வெற்றி இடத்துலேருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய தூரம் மேலே, அதையும் தாண்டிய நிலையில் இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல ஆகாசம்தான். அது எல்லாமே வானம், வான் அப்படின்னு சொல்லுவோம், வானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன சொல்கிறாரு? வானகம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வானகம் என்று சொல்லப்படுது கண்ணுக்கு தெரிந்த தூரம், அதற்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வெற்றிடம் எல்லாமே இந்த இடத்துல மாது இறைவிதான் இருக்காளா இந்த இடத்துல. இப்போ இறைவன் வேறால 2 பேரும் சரிப்பதையே தான் இருக்காங்க இந்த இடத்துல. 2 பேருமே பூமியிலேருந்து மேலே இருக்கக்கூடிய இறைவி அவள் ஆற்றலோடு இங்கு நிற்கின்றார். அதுவும் எப்படி இருக்கு? அவளும் புனை முடி அப்படின்னு சொல்லார் இந்த இடத்துல. புனை என்றால் இந்த இடத்துல அழகு, பொலிவு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ மேலே இருக்க இடமும் மிகவும் அழகாகத்தான் இருக்கின்றது, ஆற்றலோடு இருக்கின்றது. ஒன்று இங்கே இருக்கக்கூடிய வாசனையை நுகர்ந்து இந்த இறைவனை தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லைன்னா பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆற்றலை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஆகாசில் அவ்வளோ ஆற்றல் சக்தி இருக்குது இந்த இடத்துல, இறை சக்தி ஆற்றல். அது எப்படி இருக்குது? சத்தமாகவும் வெளிச்சமாகவும் தான் இருக்கின்றது. ஏன்னா இந்த மண்ணுக்குள்ளே போய் நம்ம வெளிச்சத்தையும் பார்க்க முடியுமா, சத்தத்தை பார்க்க முடியுமா? ரெண்டுத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல வெளிச்சம், சத்தம், அதுவும் இந்த வெளிச்சம் சத்தம் கிடையாது, இறை சக்தி ஆற்றல் வேறு, வெளிச்சம் சத்தம். அதனுடைய ஒரு ஒரு அணு அளவுன்னு சொல்லிக்கலாம், மின்னலை சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. மின்னல் எவ்வளோ ஆற்றல் கொண்டது, இந்த ஆற்றலில் ஒரே ஒரு பகுதி தான், ஒரு சும்மா அணு அளவுக்கு தான். அப்போ அது மொத்த ஆற்றல் எப்படி இருக்கும் இந்த இடத்துல? அவ்வளவு ஆற்றல் கொண்ட இறை சக்தியானது இந்த வானகம் முழுமையாகவே இருக்கின்றது. அது எப்படி? முடி அப்படின்னு வேற சொல்றாரு. முடினானே தலைப்பகுதி இந்த இடத்துல, திருமுடின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. அரசர்களுக்கெல்லாம் தலையில் கிரீடம் வைப்பாங்களே, அதுக்கும் முடி என்று தான் பெயர். அப்போ தலைப்பகுதி பாதம் பூமி, தலைப்பகுதி இது ஆகாசம் இந்த இடத்துல, வானகம் இந்த இடத்துல. அங்கே அவ்வளோ ஆற்றல் சக்தி இருக்குது. எப்படி பூமியிலேருந்து நுகர்ந்து தெரிந்து கொள்வோமோ அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல், எப்படி மழை பெய்யுது, எப்படி வெயில் அடிக்குது, எப்படி இதெல்லாம் நகலுது, ஸோ இதில் எல்லாத்தையும் ஆற்றல் தான் இருக்குது. அதை நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். எல்லாமே அசைது சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டதுனால ஆமாம் அது போகுது வருதுன்னு கேஷுவலாக விட்டுடுறோம். ஆனால் நம்ம அதை ஆழ்ந்து பார்த்தோம் ஏனால், எப்படி ஆழ்ந்து பார்க்கறது? தியானத்தின் வழியாக ஆழ்ந்து பார்த்தோம் ஏனால் அதில் இருக்கக்கூடிய ஆற்றலானது நமக்கு தெரியும். அப்போ இறைவனையும் தெரிஞ்சுக்கலாம் மண்ணில், மண்ணுக்கு மேலே இறைவியை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. 2 விஷயம் சொல்கிறார். தான் எந்த இறைவனை உணர்ந்தோமோ அந்த இறைவனானவர் இந்த பூமியில் இப்படித்தான் இருக்காரு, ஆகாசத்தில் இப்படித்தான் இருக்காருன்னு சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்றாரு? நீதி உள் ஈசன் உடல் விசும்புவாய் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இறைவன் இந்த இடத்துல பூமியாவில் இருக்கிற பூமி தன்மைன்னு சொல்லிட்டாரு, மேலே இருக்க ஆகாச தன்மைன்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்கார்? இருந்தால் தர்மத்தின் வடிவாக நிற்கின்றார். நீதி உள் ஈசன், நீதி என்றால் என்ன இந்த இடத்துல? தர்மம் தான் இந்த இடத்துல. இந்த உலகத்தில் இறைவன் இருக்கார் இல்லையா, அப்போ அவர் இருக்காரு, இயங்கிக்கிட்டே இருக்குன்னா அவர் விருப்பத்திற்கு இங்கே இயங்கவில்லை. ஏன்னா இறைவன் விருப்பம் இல்லாதவன் இந்த இடத்துல, எந்த பற்று ஆசைகளும் இல்லாதவன். அதனால் எப்படி இருக்கார்? அவரே தர்மத்தின் வடிவாக இருப்பதனால் இது தர்மத்தின் வடிவாகவே இந்த உலகம் இயங்கி கொண்டே இருக்கின்றது. மண்ணாகவும் பூமியாகவும் சரி, ஆகாசத்தில் இருக்க ஆற்றல் எல்லாமே இந்த இடத்துல அது இயங்கிக்கிட்டே இருக்குது. அதற்கு உள்ளே இருக்க தர்மத்தின் வடிவமாகவும் இருக்கக்கூடிய இறைவன் இந்த பொருட்களுக்கும் உள்ளாகவும் இருந்து தர்மத்தின் வடிவாக இதை இயக்கி கொண்டே இருக்கின்றார். அதைத்தான் இந்த இடத்துல உடல் விசும்புவாய் நிற்கும் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. விசும்பு என்றால் இந்த இடத்துல திசை, திசைக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள், இது இரண்டும் சேர்ந்ததுன்னா இந்த இடத்துல விசும்பு. இப்போது பூமியிலேருந்து ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பில் பார்க்குறோம் இந்த இடத்துல இல்லையா, ஏதோ ஒரு திசையை நோக்கி பார்க்குறோம். அந்த திசையில் இருக்கக்கூடிய வெற்று இடங்களும் இப்போ கிழக்கு திசையில் பார்க்குறோன்னு வச்சுக்கோ, புரிந்து கொள்வதற்காக காலைல கிழக்கு திசையில் பார்க்குறோம். பார்க்கும் பொழுது கிழக்கு திசையில் என்ன இருக்கும்? வெற்று இடமும் இருக்கும், சூரியனும் இருக்கும். பகல் நேரத்தில் வெளியில் சொல்கிறேன் நான், சூரியனும் இருக்கும். இல்லை சாயங்காலம் பார்த்தா நிலா இருக்கும் இந்த இடத்துல. அது ஒரு பொருள், ஒரு உலகம் கிடையாது இந்த இடத்துல, ஒரு கோள்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏதோ ஒரு கோள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொருள், அதில் இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாம் சேர்ந்து தான் விசும்பு இந்த இடத்துல. ஒன்று திசைன்னு சொல்லிடணும், இல்லை திசையில் இருக்கக்கூடிய பொருள் என்று சொல்லிடணும். ஆனால் அந்த திசையில் இருக்கக்கூடிய பொருள் இரண்டையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு விசும்பு என்று பெயர். என்னென்னலாம் இருக்கும் சூரியன்றது புரிஞ்சிக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ இந்த கிழக்கு திசையில் எடுத்துக்கிட்டோன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு சூரியன் இருக்குது, ஆனால் அண்ட சராசர் 1008 அண்டம்னு சொல்லிடல, இன்னும் என்னென்னலாம் கிரகம் இருந்திருக்கும் இந்த இடத்துல. நம்ம உலகத்தை சுற்றி இப்போதைக்கே ஒரு 9 கோள்கள் சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு கோள் இருக்கும் இந்த இடத்துல, நம்ம கண்ணுக்கு தெரியல இந்த இடத்துல.
அதையும் தாண்டி வேறு ஏதேனும் கோள்கள் இருக்கலாம். ஏன்னா 1008 பிரபஞ்சம் இருக்குது இந்த இடத்துல, அண்ட சராசரங்கள் இருக்குது. ஏதாவது ஒன்று, இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த இடத்துல விசும்பு. அதில் தேவலோகம் இருக்கலாம், அமரலோகம் இருக்கலாம், பித்ருலோகம் இருக்கலாம், என்ன லோகம் என்ன இருக்கலாம், நமக்கு தெரியாது. இது எல்லாம் சேர்ந்தது விசும்பு. அப்போது ஈசன் உடல் விசும்புவாய் நிற்கும் அப்படின்னா என்ன பொருள்? இந்த சிவபெருமான் எப்படி இருக்காரா, மண்ணில் இறைவன் இருக்கார், அவருடைய திருவடி இருக்குது, இந்த மண் திருவடியாக இருக்குது, ஆகாசம் தலையாக இருக்குது. அப்போ உடம்பு எதுவாக இருக்குது அப்படின்னா இந்த திசைகளாக இருக்கின்றது. புரிஞ்சுக்கிறதுக்காக கிழக்கு திசைன்னு சொன்னேன். 8 திசைகள் இருக்குது. 8 திசைகளையும் எவ்வளவு கிரகங்கள் எவ்வளவு கோள்கள் இருக்கின்றது, இது எல்லாமே அவருடைய உடம்பா. கற்பனை செய்து பாருங்கள், இது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமா இருக்கும். இந்த திருவடியை சொல்லிட்டாரு, தலையை சொல்லிட்டாரு, இப்போ உடம்பையும் சொல்லிவிட்டார். அடுத்து என்ன சொல்றது? ஆதி உர நின்றது அப்பரிசாமி அப்படின்றார். ஆதி உர நின்றது. ஆதினா என்ன? ஆரதியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன். உர நின்றதுன்றார். உர என்றால் என்ன? ஏற்ற வகையில் அப்படின்னு பொருள். ஏற்ற வகையெல்லாம் என்ன? இப்போ இந்த மண் இருக்குது, திருவடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ நம்ம இருக்கிற இடத்துல ஒரு மண் தன்மை இருக்கும், இன்னொரு இடத்துக்கு போனால் களிமண் இருக்கும், ஒரு இடத்துக்கு போனால் மணல் இருக்கும் இல்லையா? பீச் பக்கம் போனால் மணல் இருக்கும், வேற ஒரு இடத்துக்கு போனால் செம்மண் இருக்கும், ஒரு இடத்துக்கு போனால் களிமண் இருக்கும். மண்ணிலே எத்தனை வகைகள் இருக்குது? மலைகள் இருக்கின்றது, கற்குவியல்கள் இருக்கிறது, பாறைகள் இருக்கின்றது. இது எல்லாமே இந்த இடத்துல உலகின் நன்மைக்காகத்தான் படிச்சிருக்கு. எந்த பொருள் எந்த வகையில் இருக்கின்றதோ அதற்கு ஏற்ற வகையில் இந்த இடத்துல மண் அந்தந்த தன்மைகளுக்கு ஏற்றார் போல இறைவன் இருக்கின்றார் இந்த இடத்துல. அதே போல ஆகாசத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, ஆகாசத்தில் என்ன இருக்குது? மேகம் இருக்கின்றது, மேலே காற்று இருக்கின்றது இல்லையா? அதில் காற்றுல பார்த்தோம்னா ஏகப்பட்ட அறிவியல் ரீதியாக சொல்லுவாங்க, காற்றுல என்னென்னலாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவும் இருக்குது இந்த இடத்துல. இதெல்லாம் இறைவனுடைய ஆற்றல் ஏற்ற வகையில் அதில் இருக்கின்றார். அதே போல் விசும்பு உலகம் சொன்னோம் இல்லையா? பலவித அண்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு ஏற்ற வகையில் அதில் ஆற்றல், அதற்கேற்ற பொருள் அங்கே இருக்கும். அதான் ஆதி உர நின்றது அப்படிங்கிறார். ஆதியிலிருந்தே எந்த பொருள் எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வேலையில் இருக்கக்கூடிய தன்மையாகவே அந்த பொருளாகவே இறைவன் அங்கில் நிற்கின்றார். இப்போ இவ்வளவு நின்றுச்சு. ஆனால் கடைசியில் முடிக்கும் என்ன சொல்கிறாரு? அப்பரிசாமே அப்படின்னு முடிக்கிறார். பரிசு என்றால் என்ன? இப்போ நமக்கு தெரிந்த பரிசு என்றால் யாராவது ஒருத்தர் நமக்கு கொடுக்கறது, நாங்கள் இதை நான் உங்களுக்கு கிஃப்டாக தரேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அது பரிசு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பரிசு என்றால் இந்த இடத்துல பெருமை என்று பொருள். பெருமை என்றால் என்ன? நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், பலன் என்று பொருள். அப்போது இந்த இடத்துல எது பரிசு என்று பார்த்தால், இறைவன் பூமியாக நிற்கின்றார், ஆகாசமாக நிற்கின்றார், அனைத்து கோள்களாகவும் இருந்து கொண்டு அதனுடைய பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். யாருக்கு கொடுக்கிறாரு? இந்த மனிதர்களுக்கு, இந்த வாழ்கின்ற உயிர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஏன் கொடுக்குறாரு? நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டிருக்கீங்க, சீக்கிரம் உங்களுடைய ஆசைகளை அனுபவித்து வாருங்கள், உங்களுடைய வினைகளை அனுபவித்து விட்டு வாருங்கள், விரைவாக வாருங்கள், பிறவி இல்லாத நிலை, வீடு பெற்ற நிலைக்கு வாருங்கள் என்று அவர் இதெல்லாம் படிச்சிருக்காரு. அதுதான் அந்த இடத்துல இப்போ பெருமை, அதுதான் இந்த இடத்துல பரிசு நமக்கு கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. ஆனால் நாம் தான் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. இந்த பூமி இருக்குது, நம்ம ஆசை இப்போ சீக்கிரம் நம்ம வினையை தீக்கிறதுக்கு தான் இந்த பூமியை கொடுத்துருக்காரு. ஆகாசம் இருக்குது, அதுலேயும் அதை தான் கொடுத்துருக்காரு, அதுலேயும் அவர் தான் இருக்கார். நாம் என்ன செய்கிறோம்? இதில் இருக்கக்கூடிய இறைவனும் நாம் தெரிந்து கொள்வதில்லை. அந்த பூமியில் இருக்கக்கூடிய இறைவனை தெரிஞ்சுக்கல, ஆகாசத்தில் ஆற்றல் வடிவாக இருக்கக்கூடிய இறைவியையும் நாம் இங்கு தெரிந்து கொள்வதில்லை. இந்த பூமியே இறைவன் தான் என்பதையும் தெரிந்து கொள்ளவில்லை, இந்த ஆகாசமும் இறைவன் தான் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. அதில் இருக்கக்கூடிய ஆற்றல், அதனுடைய பலன், இதனை நாம் நுகர்ந்து கொள்வதும் இல்லை. இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதை தெரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் விரைவாக நம்முடைய மும்மலங்களை தீர்த்து, ஆசைகளை தீர்த்து விரைவாக இப்போ இறைவனுடைய பிரம்மாண்டத்தை எப்படி கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? ஆகாசம் வெற்றி இடம் ஃபுல்லாக, தலை கீழே பூமி எல்லாமே உடம்பு, அதோடு சேர்ந்து நாமும் இரண்டரை கலந்து விடுவோம். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. விசும்பு என்று சொல்லக்குள்ள இந்த உலகம் முழுக்க, அதாவது கல் மண் அது இது எல்லாம் எல்லாம் உள்ளடக்கப்பட்ட ஒரு மகா மகா பாண்டவன் கொள்ளலாம் எல்லாம். ஆமா ஆமா ஆமாங்க. இப்போ நீங்க ஒரு வீடு ஒன்று வாங்க போறீங்க சரிங்களா? வீட்டுக்கு நீங்க தூரத்து இந்த வீடை வாங்க போறீங்கன்னு ஒருத்தர் போய் காமிக்கிறாருன்னு வச்சுக்கோ. வீட்டுக்குள்ளன்னு போனோம்னா அங்கே ஜன்னல் இருக்கும், கதவு இருக்கும், பாத்ரூம் இருக்கும் இல்லையா, வாஷ் பேஷன் இருக்கும், தண்ணி குழா இருக்கும், ட்ரைனேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த எல்லாம் சேர்ந்தது தான் வீடு.
சரிங்களா? நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து வீடு என்பது சுவர் தான் வீடு, உள்ளுக்குள்ளே இருக்க பொருள் வேறு வேறு பேர் கொடுப்பதில்லை, எல்லாமே சேர்ந்தா வீடுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த திசையை ஒரு திசை 8 திசையில் ஒரு திசையில் நின்று பார்க்குறீங்க. அந்த திசையில் என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் சேர்ந்தது தான் இந்த இடத்துல விசும்பு. அந்த எல்லா பொருளாகவும் இறைவன் தான் இருக்கிறார் அந்த இடத்துல. அப்படியே போகிறீங்க, போகும்போது ஒரு கிரகம் இருக்கும், அது வேற ஒரு கலரில் இருக்கும், வேற ஒரு தன்மையில் இருக்கும், வேற ஒரு உருவத்தில் இருக்கும், அதுவும் இறைவன் தான். அந்த தன்மைக்கு ஏற்ற நிறத்திற்கு ஏற்ற பொருளாக அங்கே நிற்கின்றார். அப்படியே இன்னும் கொஞ்சம் தாண்டி போகிறீங்க, வேற ஒரு கிரகம் இருக்கும் அந்த இடத்துல, அந்த பொருளுக்கு ஏற்ற தன்மை ஆற்றல் அதுவாகவும் இறைவன் தான் இருப்பார். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த இடத்துல விசும்பு. நன்றி. நல்லது நல்லது ஐயா.